வசனத்தில் தெளிவாருங்க. இந்த வசனம் தெரியாதான் பிசாசு பயன்படுத்த காரணமே. நம்ம வசனத்தை பார்க்கிறதே கிடையாது, வசனத்தில் என்ன சொல்லிருக்குன்னு நோக்குவதே கிடையாது. உலக மக்களை போல நம்ம வாழ்றதுனாலதான் ஈஸியா பிசாசு அடிச்சு போட்டு போய்கிட்டே இருக்கிறான், சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறான். வசனம் என்ன சொல்லுது கவனிங்க. என்னால் மீட்கப்பட்டவர்கள், என்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என் ஜனங்கள் தான். ஆனால் சங்காரமாகறாங்க. வியாதி, வேதனை, கஷ்டம், நிம்மதியில குழப்பம், செத்து போனா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஏன்? அறிவில்லை. விசுவாசிக்கு அறிவில்லை, ஊழியக்காரனுக்கு அறிவில்லை. என்ன அறிவில்லை? சாத்தானை குறித்த அறிவு, வேத வசனத்தை குறித்த அறிவு இல்லை. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. வேத வசனத்தை குறித்த அறிவில்லாததுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பைபிள் படிப்பாங்க, தொடர்ச்சியாக படிக்கிறவங்க, ஒரு அதிகாரம் படிக்கிறவங்க, முதலேருந்து கடைசி வரைக்கும் 5 அதிகாரம், அப்படி ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிக்கிறவங்க, இப்படியெல்லாம் இருக்காங்க. சில ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, வசனத்தை புரிஞ்சிக்கிறது கிடையாது, அதனால அது நம்மளோட வாழ்க்கையில் வறுமை வியாதியெல்லாம் தொடர்ந்துன்னு இருக்குது அப்படின்னு சில ஆசிரியர் சொல்கிறார். இந்த வசனத்தை குறித்து, வேதத்தை குறித்து ஒரு அறிவு இல்லை, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நம்ம சிக்கி தவிக்கிறோம் அப்படின்னு சில ஆசிரியர் சொல்கிறார். இந்த விசுவாசிக்கும் அறிவில்லை, போதகர்களுக்கும் பாஸ்டர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அறிவில்லை அப்படின்ட்டு இவர் ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறார். ஆனால் இவர் எவ்வளோ புரிஞ்சுக்கினார் வேதத்தைன்னு தெரியல எனக்கு. இவர் அறிவோடு இந்த வேதத்தை புரிஞ்சுக்கினாரு. இவர் என்ன மக்களுக்கு, மனித குலத்துக்கு என்ன தீர்வு சொன்னார்? இந்த வறுமைக்கும் வியாதிக்கும் இவர் சொல்கிறது கரெக்டு தான். எல்லாரும் இந்த பிரச்சனைலாம் சிக்கி தவிக்கிறாங்க தான். என்ன இதுக்கெல்லாம் தீர்வு என்ன கண்டுபிடிச்சார் இந்த லாசரஸ்? பைபிளை படிக்கிறது தான் ஒரு தீர்வா? வசனத்தை மணிக்கணக்கில், நாள் கணக்கில் படிக்கிறது, பைபிளை நாள் கணக்கில் படிக்கிறது தான் தீர்வா? என்ன தீர்வு? இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொன்னார் மோகன் லாசரஸ். இது வரைக்கும் இங்கே பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம். அதாவது வறுமை இல்லாத வாழணும், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வறுமை இல்லாத வாழணும், அப்புறம் வியாதி இல்லாத வாழணும். இதுதான் ரொம்ப ஆசீர்வாதமான விஷயம், நமக்கு தேவையான விஷயங்கள் இது 2 தான். அதுக்கு என்ன சொல்லுது இந்த வேதம் அப்படின்னு மோகன் லாசரஸ் அறிந்து ஆராய்ச்சி மக்களுக்கு சொல்லணும். ஊழியங்காரர்கள் அறிவில்லை. ஊழியம் என்ன எதுங்க? எது ஊழியம்? ஒரு கட்டிட சபை கட்டின்னு அங்கே போயிட்டு 50 பேர், 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேரை கூடின்னு ஆண்டவரை பற்றி சொல்கிறது தான் ஊழியம். இது வரைக்கும் இதெல்லாம் எல்லாமே தான் செஞ்சுக்கிறாங்க. ஆர்சிக்காரங்க, பெந்தேகோஸ்தக்காரங்க, டிபிஎம்மு, தனி இவரை போல் தனி ஊழியக்காரங்க, இத்தனை பேர் இதை தான் செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இதை மாற்றி எதுவும் செய்யலை, காலகாலமாக இதை தான் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன தீர்ந்தது? இது பைபிள் சத்தியம் சமுதாய பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது. இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையை எப்படி பிரச்சனை இல்லாத கொண்டு போகிறது? நம்முடைய சரீரத்தை செயல்பாடை இந்த பைபிள் சத்தியமாக இங்கே எழுதி வச்சுக்குது. நம்முடைய சரீர சிக்கல், வலி, வேதனை இதெல்லாம் எப்படி போக்குறது, அதுதான் இந்த பைபிளை எழுதி வச்சுக்குது. இதெல்லாம் வந்து மோகன் லாசரஸ் சொன்னது கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு அறிவில்லை, அவனுக்கு ஞானம் இல்லை, விசுவாசிக்கு அறிவில்லை, ஊழியக்காரனுக்கு புத்தி இல்லை அப்படின்னு ஏச்சிக்கின்னு திரிகிறார். ஏன்னா ஏச்சிக்கின்னு பேசிக்கின்னு ஏழனை மணின்னு திரிகிறார். இவர் தான் அறிவாளி மாதிரி. சரி, உலகத்தில் இருக்க யாருக்குமே பைபிள் புரியல, எனக்கு தான் பைபிள் புரிஞ்சிடுச்சு, நான் தான் அறிவாளி. சொல்லுங்க, என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? வறுமை தீர, வியாதி தீர, குடும்ப பிரச்சனை தீர, கடவுள் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருக்கு, என்ன வழி சொன்னீங்க இந்த வேதத்திலேருந்து? சொல்லுங்க ஐயா மோகன் லாசரஸ் அவர்களே. இந்த மாதிரி ஒரு புரியாத ஒரு புதிய புத்தகம், அவங்கள போல தான் இவரும் படிச்சுன்னு இருக்காரு, வேற வித்தியாசம் கிடையாது. ஒரு விசுவாசி, ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஊழியக்காரர், ஃபாதர் பாஸ்டர் இல்லாத ஒரு ஆள் எப்படி இந்த பைபிளை படிக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த நான் தான் மாஸ்டர்னு சொல்கிறவங்களும் படிச்சுன்னு இருக்காங்க. ஏன்னா யாருக்கு புரியல இந்த பைபிள்? இது வரைக்கும் யாரும் புரியல. இது ஒரு வாழ்வியல் புத்தகம். நம்முடைய வாழ்க்கையை தான் இந்த பைபிளில் மறைபொருளாக, ரகசியங்களாக எழுதி வச்சு அதுதான் நம்ம கையாளணும். எப்படி நம்முடைய வாழ்க்கையை எப்படி கையாளணுன்றது தான் இந்த வசனத்தில் எழுதி வச்சுக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறுல எழுதி வச்சுக்குது. இவர் வந்து இப்படி ஓய்வு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டா இங்கே வேலை ஆகுமா? இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு பைபிள் இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை இவர் சொல்கிறது கிடையாது. ஊன் கத்திட்டு ஆளை மிரட்டிட்டு தெரியறதுக்குள்ள முன்னால் நிற்கிறாரு மோகன் லாசரஸ். இதில் தான் அவர் உயர்ந்து நிற்கிறார். கத்தி பேசுறதுலையோ கண்டினியூவாக பேசுறதுலேயே தான் அவர் முன்னால் நிற்கிறார். ஆனால் விஷயம் இவர் பேசுகிற விஷயத்தில் ஏதாவது நன்மையான விஷயம் ஒன்று இருக்குதா? கிடையாது. எல்லாம் பேசுறது தான் இவரும் பேசுகிறேன், ஒன்றும் புதுசாக பேசலை. நண்பர்களே, இது போன்ற நாம்
இந்த வேதத்தை ஒரு வாழ்வியலாக எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.